இந்த காலத்துல யாராவது கொள்கை மாறாம, கட்சி மாறாம இருந்தா, "என்னங்க இப்படிலாமா அரசியல்வாதிகள் இருப்பாங்க?" அப்படின்னு பெரும்பாலானவங்க வேடிக்கையா சொல்லுவாங்க. ஏன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல்வாதிகள் கட்சி மாறுறதும், கொள்கை மாறுறதும் தங்களுடைய இயல்பா மாத்தி வச்சிருக்காங்க. அப்படி இருக்க, ஒருத்தர் கிட்டத்தட்ட 85 ஆண்டு காலம்ங்க கட்சி மாறாம, அத விட கொள்கை மாறாம பயணிச்சிருக்காரு, மக்களுக்காக உழைச்சிருக்காரு அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அந்த ஆச்சரியத்தின் பெயர் தான் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு ஐயா. கிட்டத்தட்ட 101 ஆண்டுகால பயணம்ங்க. பிப்ரவரி 25ஆம் தேதி நம்ம எல்லோரையுமே மீளா துயரத்துல ஆழ்த்திவிட்டு இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு ஐயா. அவருடைய 101 ஆண்டுகால பயணத்துல, வாழ்க்கை பயணத்துல, குறிப்பா அவருடைய 85 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் பயணத்த சும்மா ஒரு காணொளியில நம்ம சுருக்கமா சொல்லிட முடியாது. ஆனாலும் சில முக்கியமானவற்றை நம்முடைய இளம் தலைமுறைக்கு நினைவூட்டணும் அப்படின்னு தோணுது. ஸோ நல்லக்கண்ணு ஐயா குறித்து சிலவற்றை இன்றைய நம்முடைய காணொளியில விரிவாக நம்ம பார்க்கலாங்க. 1940கள் காலகட்டங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலம் தான் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்ப பெரிய பெரிய உப்பளங்கள் அங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய எளிய மக்கள், உழைக்கும் மக்கள் அங்க தன்னுடைய உழைப்ப செலுத்திட்டு இருப்பாங்க. பெரிய அளவுல உழைப்ப உறிஞ்சிக்கிட்டு, வளங்கள் எல்லாவற்றையுமே ஆலைகள்ல இருந்து எல்லாவற்றிலுமே பிரிட்டிஷே சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா எளிய மக்கள் உரிமைகளை கேட்டறக்கூடாது அப்படின்னு காவல்துறையினரும் பெரிய பெரிய துப்பாக்கி, குண்டாந்தடிகளை வச்சு எளிய மக்களை ஒடுக்கிட்டு இருந்தாங்க. இது அங்க இருக்கக்கூடிய மக்களை பெரும் துயரத்துல ஆழ்த்திட்டு இருந்ததுங்க. இதுக்கு ஒரு விடிவு பிறந்தே தெரியும். நம்மளாவது இதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு அப்ப இருந்த இளவட்டங்கள்லாம் முடிவெடுத்து காலையில காவல்துறையினர் அந்த உப்பளங்களுக்கு பாதுகாப்பா இருந்துட்டு இரவு நேரத்துல ஊர்ல அந்த முகாம்கள்ல இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய முகாம்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய கன் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய தடிலாம் வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல எங்கேயோ ஒரு சில இடங்கள் வந்து சரசர சரசரன்னு கற்கள் அப்படியே வீசப்படுது. என்னானே போலீஸால நினைச்சு பார்க்க முடியல. எங்க இருந்துப்பா இது வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியில வரப்ப சில காவல்துறையினரும் அவங்க மேல அந்த கல்லெல்லாம் படுது. அட்டாக்கு. என்னடா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி தாக்குறாங்களே அப்படின்ட்டு அவங்களும் கன்னெல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்து மேலெல்லாம் சுட்டு எச்சரிக்கையெல்லாம் பண்றாங்க. குண்டாந்தடிலாம் காட்டி இது பண்றாங்க. ஆனாலும் அந்த இளவட்டங்கள் அசரலைங்க. அப்புறம் காவல்துறையினர் கிட்ட வந்து அவங்களெல்லாம் பிடிச்சா அவங்களுக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. என்னன்னா எல்லாமே 10 வயசுல இருந்து ஒரு 15 வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்க, சிறுவர்கள். இங்க பாருங்க அவ்வளோதான். ஒழுங்கா வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க. இப்படிலாம் எதுக்கக்கூடாது. புடிச்சு ஜெயில்ல போட்டுருவோன்னு மிரட்டுறாங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இது எங்க நாடு. எங்களுடைய உழைப்ப நீங்க சுரண்டக்கூடாது. நாங்க திரும்பி போக மாட்டோம் அப்படின்னு அந்த சின்ன வயசுலயும் கம்பீரமா அவங்க முன்னாடி அந்த துப்பாக்கிகள் முன்னாடி, குண்டாந்தடிகள் முன்னாடி நின்னவர் தான் இன்றைக்கும் நாம போற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு ஐயாங்க. 1940கள் அதாவது 1925 டிசம்பர் 25ஆம் தேதி நல்லக்கண்ணு ஐயா பிறக்கிறாரு. 40கள் காலகட்டத்தில் 43லினா அவருடைய வயசு என்னவா இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 40ல் தான் இது நடக்குது. இத மூத்த பத்திரிகையாளர் திரு பி சாய்நாத் அவர்கள், அவரு தமிழ் திசை வெளியீடு நல்லக்கண்ணு ஐயாவுடைய அறவாழ்வின் அடையாளம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல அவரு குறிப்பிட்டிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. நல்லக்கண்ணு ஐயா எதற்குமே அஞ்சாதவர், சின்ன வயசுலயே அந்த வீரம் அவருக்கு இருந்திருக்கு அப்படின்லாம் நல்லக்கண்ணு ஐயாவையே அவர் நேர்காணல்லாம் எடுத்திருக்காரு. அதுல எப்படி கட்டபொம்மன் காலகட்டத்திலலாம், வீரபாண்டிய கட்டபொம்மன் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் உள்ள வந்துடக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ளார அப்படிங்கிறதுக்காக அப்ப வீடுகளுக்கு முன்னாடி அப்ப இருக்கக்கூடிய பாட்டிகள்லாம் யாரையாவது தேடி வந்தா இது அந்த வேப்பிள்ளைய மாட்டி வச்சிருவாங்களாமா. ஐயோ அம்மா வந்திருக்கு, இந்த வீட்டுக்குள்ளார நுழையக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷ்லாம் திரும்பி ஓடி போயிடுவாங்களாமா. அதே போல இவங்களும் சில சிக்னல்ஸு டெக்னிக்ஸ்லாம் வச்சிருந்தாங்களாமா அந்த 40கள் பிந்தைய காலகட்டத்தில். அதாவது ஒரு வீட்டுக்குள்ளார இருந்து குழந்தை அழுகின்ற சத்தம் அழுதுகிட்டே இருக்குன்னா அப்ப சங்க தோழர்கள் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தமாமா. இன்னொரு சிக்னல் என்னன்னா, குறியீடு என்னன்னா, அந்த வீட்டு வாசல்ல சாணம், மாட்டு சாணம் தெளிக்கப்பட்டு அப்படியே ஈரப்பதமா இருந்தா அப்பவும் அங்க மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தமாமா. அதுவே காய்ந்து போயோ இல்ல ரொம்ப வறண்டு போயோ அந்த சாணம் இருந்தா ஏதோ ஒரு பிரச்சனை பாதியிலேயே முடிச்சிட்டாங்க, இல்லைன்னா இப்ப மீட்டிங் இல்ல முடிஞ்சிருச்சு, வர வேணாம்
அப்படின்னு இப்படி பல குறியீடுகள்ல உணர்த்தி சங்கமா தோழர்கள் திரண்டு உழைக்கும் மக்கள் விடுதலைக்காக, குறிப்பா நம்முடைய இந்திய விடுதலைக்காகவும் களமாண்டாங்க. இவை எல்லாவற்றையுமே தோழர் நல்லக்கண்ணு அதுல பதிவு செஞ்சிருக்காருங்க அவருடைய நேர்காணல்ல. நல்லக்கண்ணு ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்திய சுதந்திரத்துக்காக போராடியவர். அதோடு மட்டும் அவர் நிக்கல. இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னாடியும் ஆட்சி கைமாறிடுச்சு. ஆனா முழுமையான விடுதலை உழைக்கும் மக்களுக்கு வரலையே. உழைப்பவர்களால தான் இந்த நாடு, இந்த உலகம் செழிப்பா மாறுது, வளமா மாறுது. ஆனா அவங்க பார்த்தோம்னா மெலிந்த அந்த தேகம், ஒட்டிய வயிறு, ஒடுங்கி போன அந்த கன்னங்கள், இப்படிதான் அவங்க வாழ்க்கை மட்டும் மலரவே இல்லை. ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்காக நாம களமாடணும் அப்படின்னு உழைப்பவர்களுக்கு நிலம் சொந்தமாகணும், உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் உழைப்பாளிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படணும், லாபத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடதுசாரி கண்ணோட்டம் ஒரு கம்யூனிஸ்டாகவும் தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு, போராடுறாரு. பல்வேறு போராட்டங்கள். பேசிக்காவே அவர் ஒரு கம்யூனிஸ்டுங்க. 1925 தான் திரு எம்.என். ராய் அப்படின்னு நினைக்கிறேன் தோழர், அவரால் இங்க கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்படுது நம்முடைய மண்ணுல. அதே 1925 தான் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு ஐயாவும் பிறக்கிறாரு. 1943 அந்த காலகட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ பார்ட்டியுடைய கிளையில ஒரு தோழரா இணைகிறாரு நல்லக்கண்ணு ஐயா. அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரி 25 2026 வரை கம்யூனிஸ்டாகவே வாழ்ந்து மடிந்தவர் தான் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு ஐயா. கொள்கை மாறல, கட்சி மாறல. மிக முக்கியமாக தோழர் பி சீனிவாசராவ் தஞ்சை பகுதிகளில் அவர்தான் இன்றைக்கும் தஞ்சை பகுதிகள் முற்போக்காக இருக்கு, பெரிய அளவுல ஒப்பீட்டளவுல சாதி ரீதியிலான பிரிவினைகள் இல்லாம இருக்குன்னா அன்றைக்கு அதற்கு அடித்தளம் போட்டவர் தோழர் பி சீனிவாசராவுங்க. அவரு கர்நாடகத்தை சார்ந்தவர். ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களோடு மக்களாக பயணித்து சாணிப்பால் சவுக்கடி, அதாவது வாயில இது சாணிப்பால்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க. உழைக்கும் மக்கள் அதிக கூலி கேட்டா அவங்கள இப்படிலாம் தண்டனை கொடுப்பாங்க. சாதி வேறுபாடு, பல பிரச்சனைகள் இருந்தது. அவை எல்லாவற்றையும் எதிர்த்து தஞ்சையில உழைக்கும் மக்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்தவர் தோழர் பி சீனிவாசராவுங்க. அவரோடு இணைந்து விவசாய பெருங்குடி மக்களுக்காக, அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்காக களமாடியவர் தான், கை கொடுத்தவர் தான் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு ஐயாங்க. அதுக்கப்புறம் அதே காலகட்டங்களில் பார்த்தோம்னா முக்கியமாக ஒரு சம்பவம் 1948க்கு பிந்தைய காலகட்டம். ஒரு பிரச்சனையில் போலீஸ் எல்லாம் அவரை தூக்கிடுறாங்க. போட்டு பயங்கரமா வெளுன்னு வெளுக்கிறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அப்படியே தோள் பட்டையெல்லாம் உறிஞ்சி வர்ற மாதிரி அடிக்கிறாங்க. காட்டி கொடு அப்படின்னு சொல்றாங்க. எங்கன்னு கேட்குறாங்க. தெரியாது தெரியாது தெரியாது, இது மட்டும்தான் ஐயாவுடைய ஒரே பதிலுங்க. அதுக்கப்புறம் விடிய அடிச்சு கையை கட்டி போட்டு இப்படி சாமுராய் படத்துல வரும்ல அந்த மாதிரி அந்த ஒரு பெரிய சுருட்டு அந்த போலீஸ் குடிச்சிட்டு இருக்காரு. அதை எடுத்து அப்படியே நல்லக்கண்ணு ஐயாவுடைய மீசையில வச்சு அப்படியே பொசுக்குறாங்க. அப்படியே அந்த மீசையில இருந்து அந்த சதை அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. கொடூரமான தண்டனைங்க, கொடூரம். அது கொடூரத்தோட உச்சம். அப்பவும் தெரியாது, அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிவரல. தன்னுடைய தோழர்களை காட்டி கொடுக்கல, யாரையும் காட்டி கொடுக்கல. தன்னுடைய கொள்கைக்காக உறுதியா இருந்தாரு. அன்றைக்கு அவருடைய மீசை பொசுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மீசையே இல்லாம இன்றைக்கு வரை உழைக்கும் மக்களுக்காக எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய சாதாரண லோக்கல் டான்ல இருந்து சர்வதேச அளவுல கார்ப்பரேட் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள எதிர்த்து போராடியவர், பின்வாங்காதவர் தான் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு ஐயா. 1940, 50களுக்கு இடைப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே பார்த்தோம்னா ரேஷன் அரிசி பொருட்கள் எல்லாமே கேரளாவுக்கு கடத்தப்பட்டுட்டு இருந்தது சவுத்துல இருந்து. அப்ப உழைக்கும் மக்களை சங்கமா அவங்கள திரள வச்சு அவங்கள கூட்டிட்டு போய் அதுக்கு எதிராக போராடி அரிசி கடத்தல தடுத்தவர். அது மட்டும் கிடையாது, அந்த காலகட்டங்கள்ல மடங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சொத்துக்கள் இருந்தது. அதே நேரத்துல அந்த மடங்கள், அதை சுற்றிய அந்த விவசாய நிலங்கள், அந்த ஒட்டுமொத்தமான நிலப்பரப்பையும் செழுமையாக வளமாக மாற்றியது உழைக்கும் மக்கள். அவங்க மடங்கள் ஒதுக்குன அந்த சின்ன இடத்துல அவங்க தங்கியிருந்தாங்க. ஆனா அதை அவங்களால உரிமை கொண்டாட முடியாது. நிலத்துக்கு அடியில ஒரு சின்ன குழியை கூட அவங்க தோண்ட முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க. ஏதாவது அவங்க எதிர்த்து பேசினா அவங்கள துரத்திடுவாங்க. அவங்கள ஓடும் குடிகள் அப்படின்னும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க.
இருந்தாங்க, அடையாளப்படுத்தி. அந்த நேரத்துல உழைக்கும் மக்களுக்காக போராடி, ஏங்க இந்த மடங்கள் வளர்ச்சி பெற்றதுக்கு காரணமே உழைக்கிற ஜனங்க தாங்க. அவங்கள விட என்னங்க பெரிய வளங்கள் அப்படின்னு களமாடி போராடி அவங்கள நிரந்தர குடிகளாக மாத்தினாரு ஐயா நல்லக்கண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான சம்பவம் 1950கள்ல அந்த நெல்லை சதி வழக்கு. அதுல அவரு கைது செய்யப்படுறாரு ஐயா. அப்ப அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. அப்ப அவருக்கு வயசு என்ன சொல்லட்டுங்களா? வெறும் 27 வயசுங்க. அவருக்கு 9658 அப்படிங்கிற கைதி எண் நம்பர் கொடுக்கப்படுது. அதோடு சிறையில இருக்காரு. எதை பத்தியும் கவலைப்படாம ஆயுள் முழுக்க இங்கே இருந்தாலும் சரி, ஒரு போராளியுடைய வேலை என்ன? எங்க ஒடுக்குமுறை இருந்தாலும் அதுக்கு எதிராக போராடுவது தான். உள்ளேயும் சிறைக்குள்ளாரையும் பல சீர்திருத்தங்களுக்காக குரல் கொடுக்கிறாரு. முக்கியமா சிறை கைதிகளுடைய கல்விக்காக நிறைய பாடுபடுறாரு. நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கிறாரு. கல்வியில அவர்களை உயர்த்துகிறார். அவர் தாங்க தோழர் நல்லக்கண்ணு. பிற்பாடு 7 ஆண்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிறையில இருந்து வெளியில வராரு. அதுக்கப்புறமா அவருடைய போராட்டம் ஓயலைங்க. முக்கியமா சொல்லணும்னா தாமிரபரணி இன்றைக்கு அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. குறைஞ்ச அளவுலயாவது காக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அன்றைக்கு தோழர் நல்லக்கண்ணுடைய போராட்டங்கள் தான். அங்க ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக வீர தீரமாக போராடினாரு. மக்களை திரட்டி அட்லாஸ்ட் தாமிரபரணி காப்பாற்றப்பட்டது. இயற்கை வளங்கள் கொள்ளையடிப்பதற்கு எதிராக தீவிரமாக களமாடினாரு. கார்ப்பரேட் ஆதிக்கத்துக்கு எதிராக தீவிரமாக போராடினவர். தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே எந்த அளவுக்குன்னா அவர் சொகுசான வாழ்க்கையே வாழ்ந்ததில்லை. கட்சி ஒரு முறை அவருடைய 80வது பிறந்த நாளை ஒட்டி 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்குங்க? என்னுடைய மிகப்பெரிய சொத்து மக்களுக்காக, மக்கள் தான் அவங்களுக்காக உழைக்கிறது தான். இதை கட்சிக்கே வச்சுக்கோங்கன்னு கட்சிக்கு கொடுத்து உழைக்கும் மக்களுக்கான அந்த பணிகளுக்கு அதை செலவு பண்ண சொல்லிட்டாரு. அதற்கு பிற்பாடு இப்போ லேட்டஸ்டாக கூட முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரும் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு விருது கொடுத்தாரு. தகைசால் தமிழர் அப்படிங்கிற விருது கொடுத்தாரு. நிதி கொடுத்தாங்க. எல்லா நிதியையும் திரும்ப மக்களுக்கே கொடுத்துட்டாரு. தனக்குன்னு 1 ரூபா கூட சேர்த்து வச்சுக்காதவர். இன்னைக்கு ஒரு 10 ரூபா கையில் இருந்தால் கூட ஏன் பங்கை கொடு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மத்தியில் என்னுடைய ஒட்டுமொத்தமான உழைப்பும் இந்த மக்களுக்கு தான் அப்படின்னு, அவங்களுடைய அன்பு தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து, வேற என்ன அப்படின்னு வாழ்நாள் முழுக்கவே மக்களுக்காகவே உழைச்சவர் தான் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு ஐயா. இப்படி மக்களுக்காகவே உழைச்ச நல்லக்கண்ணு ஐயாவுக்கு நம்ம ஆட்கள் என்ன பரிசு கொடுத்தாங்க தெரியுங்களா? 1999ல் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் அவரை தோற்கடிச்சு தோல்விங்கிற பரிசை கொடுத்தாங்க. அப்ப வெற்றி அடைஞ்சவர் பாஜகவுடைய திரு சி.பி. ராதாகிருஷ்ணன். இப்ப நம்முடைய இந்திய துணை குடியரசுத் தலைவருங்க. அந்த நேரத்துல அவரு பிற்பாடு சொல்லியிருந்தாரு, ஐயாவை நல்ல மனிதர், அவரை தோற்கடித்தது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு அவர் சொன்னதாக செய்திங்க. அந்த நேரத்துல பாஜக திமுக கூட்டணியில இருந்தாங்க. தேர்தல் களம் இப்படிதான். இன்னைக்கு சிபிஐ திமுக கூட்டணியில இருக்காங்க. கூட்டணி மாறிக்கிட்டே இருக்கும் கட்சிகள். ஆனாலும் நீங்க யாரா வேணாலும் இருங்க, வென்றாலும் தோற்றாலும் நான் என்ன பண்ண போறேன்? மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருக்க போறேன். வென்று இருந்தா நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்திருப்பேன். இப்ப தோல்வி அடைஞ்சதால தொடர்ந்து மக்கள் மன்றத்துல குரல் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன் வேலை மக்களுக்காக செயல்படுவது தான். இதைத்தான் தன்னுடைய 101 ஆண்டு காலமும், குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு 86 ஆண்டு காலமும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாரு தோழர் நல்லக்கண்ணுங்க. எனக்குமே பர்சனலா அவரோட சில அனுபவங்கள் இருக்குங்க. ஐயாவை ஒரு முறை சேலத்துல நான் சந்திச்சப்ப, ஒரு திருமண விழாவில் சந்திச்சப்ப மழை வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒருத்தர் போயிட்டு ஐயாவுக்கு கொடை பிடிக்கிறாங்க. உடனே இப்படி பார்த்து முறைகிறாரு. அப்புறம் தான் இன்னொரு பெரியவர் ஏங்க இப்படி பண்ணீங்க? இதெல்லாம் ஐயாவுக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்படி கொடை பிடிக்கிறது இது எல்லாமே பண்ணையார்த்தனம், நான் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு காட்டினவர் தான் ஐயா. இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம என்னுடைய சமகால தமிழ் சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை ஐயாவுக்கு ஒரு முறை கொடுத்தேன். அது எல்லாவற்றையும் புரட்டி பார்த்துட்டு, சாதி ஒழிப்பு சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து செயல்படணும். திரைப்படங்களும் கலை இலக்கியம் இப்படி பரப்புரை செய்வதாகவும் இருக்கணும். இந்த காலகட்டத்துக்கு அவசியம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கபாலி உள்ளிட்ட நிறைய திரைப்படங்கள் குறித்தும் எழுதியிருந்தேன். சாதி பெயர் தாங்கிய திரைப்படங்களுக்கு மத்தியில
சமத்துவத்தை பதிவு செய்யக்கூடிய படங்கள் நல்ல விஷயம் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாரு. முக்கியமா தமிழ் பெயர்கள் வச்சிருக்கிறவங்கள வில்லன்களா காட்டியும், சில மாற்று மொழி பெயர் வச்சவங்களெல்லாம் ஹீரோக்களாக காட்டியும் படங்கள் வருது. அப்படியே என்னுடைய பார்வைகள திரை விமர்சனங்கள்ல நான் வச்சிருந்தேன் அப்படின்னு நான் குறிப்பிட்டப்ப, ரொம்ப நுட்பமான பார்வை. தொடர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் சொன்னாரு ஐயா. அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது சாதி ஒழிப்பு, இயற்கைய பாதுகாப்பது, எல்லோரும் சமம் அப்படிங்கிறது தான். உழைப்பவர்களுக்காக நம்ம தொடர்ந்து களமாடணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில ஐயா இன்றைக்கும் எல்லோருக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு புத்தகமாகத்தான் பயணிச்சுக்கிட்டே இருக்காரு. காலத்தாலும் அழியாத காவியம். எளிய மக்களுக்கு சமூக நீதி, சமத்துவ வெளிச்சத்தை காட்டுகின்ற கண்கள் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு ஐயா. வீர வணக்கங்கள்.